ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதமானது பிறக்குது. இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இந்த துலாம் ராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான விஷயத்தை நிகழ்த்தி கொடுக்க போகுது, மேலும் இந்த ஆடி மாதம் கிரகங்களின் சஞ்சரத்தின் அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற போகுது, மேலும் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலயமா முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க கொடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்திர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி மனசார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானே போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி அப்படிங்கிறது காற்று சார்ந்த ராசியாக பார்க்கப்படுது. ராசி வரிசையில் 3வது ராசியாகவும் இந்த ராசி இருந்துட்டு வருதுங்க. மேலும் இந்த ராசியுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். தமிழில் ஆனி மாதத்தில் பிறந்தவர்கள் ஆங்கில மாதத்தில் மே மாதம் 21 முதல் ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே பிறந்தவங்களாக இருப்பாங்க. மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களின் பலருக்கு கீழ்காணும் பொது பலன்களை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இரட்டை குணம் இந்த ராசியின் தனித்தன்மையாக சொல்லப்படுது. பொதுவாகவே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மேச ராசியை போல உணர்ச்சி வசப்பட்டு கொதிப்படையவே மாட்டாங்க. ரிஷப ராசியை போல மனதுக்குள்ளே வைத்து கொண்டே அழுத்தமாக ஒன்றுமே நடக்காதது போல இருக்க மாட்டாங்க. நிதானமாக ஆராய்வாங்க, சிந்தித்து செயல்படுவாங்க. போல மிதுன ராசிக்காரங்களிடம் இரு வேறுபட்ட குணங்கள் இருக்கும். ஒரு இடத்துல கலகலப்பாக இருப்பாங்க, இவர் மற்றொரு இடத்துல மௌனமாக இருப்பாங்க. சில சூழ்நிலையில் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு லட்சியவாதி போல் பேசுவாங்க. அடுத்த வேளை எப்படியும் வாழலாம் அப்படின்னு நினைப்பாங்க. மட்டும் இல்லாமல் மிதுன ராசியின் அதிபதி புதன் அறிவுக்கு எழுத்தாகும் பேச்சுக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதும் எங்கே பேசினாலும் அறிவுபூர்வமான ஆதாரங்களை முன்வைப்பாங்க. பள்ளி படிப்பை முடிக்காதவர்கள் கூட ஏதேனும் ஏற்று பேச மாட்டாங்க. இவங்க பேச்சை யார் கேட்டாலுமே அதை அப்படியே நம்பிடுவாங்க. அவ்வளவு ஆதாரங்களை புள்ளி விவரமாக தன் பேச்சில் எழுத்தி வைப்பாங்க. மேலும் பேசிய பேச்சை ட்விஸ்ட் செய்து பொருள் உரைப்பதில் வல்லவர்களாக இருப்பாங்க. போல இவங்க வார்த்தைகளில் கையாளுவதில் கெட்டிக்காரங்க. இரு பொருள்பட பேசி தப்பித்து கொள்வாங்க. வஞ்ச புகழ்ச்சியில் கெட்டிக்காரங்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க யாரையும் மனம் நோகும்படி பேசவே மாட்டாங்க. இவரது பேச்சு எதிரிகள் கூட ரசிப்பார்கள். அதனால தான் இவங்க தன் எதிரி என்று மனதுக்குள்ள முடிவு செய்திருப்பவர் கூட இவரை தன் எதிரியாக கருத மாட்டாங்க. மிதுன ராசிக்காரங்க மிக வேகமாக பேசுவாங்க. இவங்க அவ்வளவுக்கு அவ்வளவு புத்திசாலித்தனம் இருப்பவரால் மட்டுமே இவர்களோடு நட்பு வைக்க முடியும். இவரது பேச்சு புரிந்து கொள்ள முடியுங்க. இவரது நடவடிக்கைகளின் உள்ளர்த்தங்களை உணரவும் முடியும். இடத்துக்கு எவ்வாறு தனது நிலைப்பாடுகளை ஆரோக்கியமாக மாற்றிக்கொள்வாங்க. மேலும் மிதுன ராசிக்காரங்க ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் வசதியில் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் மிதுன ராசிக்காரர்கள் மற்றவர்களிடம் போட்டு வாங்குவதில் வல்லவர்களாக இருப்பாங்க. இவங்க கிட்ட பேசுவோர் கவனமாக இருக்க வேண்டுங்க. இல்லை அப்படின்னா நம் நினைக்காத அர்த்தத்தில் நம் பேச்சை திரித்து விடுவாங்க. நம் வார்த்தைகளை நமக்கு வினையாக்கி விடுவாங்க. மற்றவர்களின் ரகசியங்களை அறிவதில் ஆவல் உடையவங்களாக இருப்பாங்க. இவங்க கிட்ட பேசுவோர் ஜாக்கிரதையாக பேச வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த ஆடிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேங்க. இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை மிதுன ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்க
மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ராசியில் வெற்றி ஸ்தானம் அதிபதி சூரியன் சஞ்சரிப்பதால் அனைத்து காரியங்களிலுமே திறமையாக செயல்பட்டு அதில் வெற்றியும் பெறுவீங்க. புதிய முதலீடுகள் லாபத்தையும் வளத்தையும் கொண்டு வந்து சேர்க்குங்க. உழைப்புக்கேற்ற பலன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களால் பெற முடியும். வியாபாரிகளுக்கு தொழிலில் செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும், செல்வாக்கும் உயரக்கூடுங்க. இன்னும் சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடும். கூட்டு முயற்சிகள் நல்ல ஆதாயத்தை தரக்கூடிய விதமாக இருக்கக்கூடுங்க. இழந்த பதவி நற்பெயர் மீண்டும் கிடைக்கும். கடனால் ஏற்பட்ட அவமானங்கள் குறையும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு புதிதாக அரசியல் ஆர்வம் உண்டாகும். எதிர்பார்த்த அரசாங்க உதவி கண்டிப்பாக கிடைக்க போகுது. தடைப்பட்ட திருமணங்கள் நல்ல முறையில் நடக்கும். பெண்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உடலில் உள்ள சிறு சிறு உபாதைகளை கண்டு பயப்படாமல் மனம் தளராமல் வாழ்க்கையை எதிர்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பௌர்ணமி அன்று மகாவிஷ்ணுவை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஸோ மிதுன ராசி அன்பர்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பௌர்ணமி அன்று இந்த விஷயத்தை செஞ்சுவாங்க. நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆடி மாதங்கிறது கலவையான மாதமாக இருக்க போகுதுங்க. இந்த மாதத்தில் வழக்கத்தை விட செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கலாம். அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக குழந்தைகளுக்கான செலவுகள் அப்படிங்கிறத அதிகரிக்க கொடுங்க. அதே வேளையில் எதிர்பார்த்த அளவுக்கு அதிர்ஷ்டமும் அல்லது பண வரவும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. தனிப்பட்ட விதத்திலும் சரி குடும்பத்திலும் சரி உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் கூட பேச்சில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குரு பகவான் ராசியிலேயே சஞ்சரிப்பதால் திருமண பேச்சுவார்த்தை, திருமணம் மற்றும் சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே சுலபமாக நடக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பயிற்சியால் காதல் கைகூடி வரவும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இருப்பிடம் கூட திருமண பேச்சுவார்த்தை ஜூலை மாத கடைசி வாரத்தில் வைத்துக்கொள்வது நல்லதுங்க. தொழில் ரீதியாக பார்த்தனா உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கடினமாக உழைக்க வேண்டிய காலமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் வரும் வாய்ப்புகளை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். இல்லைன்னா மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையானது அமையக்கூடுங்க. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதமானது ஏற்ற இறக்கங்கள் கலந்த மாதமாக இருக்கும். திடீரென ஏதோ ஒரு வகையில் பட வருமானம் அல்லது வருமானம் அதிகரிப்பதால் கூட அதற்கு நிகரான செலவுகளும் வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயத்தில் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. அதே போல் புதிய முதலீடுகளும் அவசரப்படாமல் இருங்க. அதாவது புதிய முதலீடு எதுவும் இப்போதைக்கு செய்ய வேண்டாங்க. பேச்சில் நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க. எந்த விதமான குறுக்கீடு வழிகளையும் பயன்படுத்தாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேர் வழியில் செல்லுங்க. மேலும் சுக்கிரனின் ஆட்சி பெற்று 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது 50% நற்பலன்களையும் 50% செலவுகளையும் ஏற்படுத்துங்க. வீண் விரயங்களை தவிர்ப்பதற்கு செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கோங்க. ஜென்மகுரு சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவில் நாம் மிதுன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே ஜூலை மாதம் 17ஆம் தேதி அன்று ஆடி மாதமானது பிறக்குது. இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இந்த மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வை ஏற்படுத்தும், என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது, குறிப்பாக கிரக நிலையின் அடிப்படையின் படி என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே மாறுது, இதனால் என்னென்ன விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பதிவின் மூலிமா தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும். மேலும் உங்களுக்கு சந்திர பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானை போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.